Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். ஸோ த நெக்ஸ்ட் 7 days எப்படி இருக்க போகுது பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஸ்ட்ரென்த், pile number 2 home, pile number 3 answers. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். குழப்பமாக இருக்குது, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறவங்க 1, 2, 3 3 நம்பர் இருக்குது, அதில் எது வேணாலும் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 1, 2, 3 மூணுத்துல ஏதோ சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும் சூஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பைலை சூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரென்த் கார்டை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் 7 days உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஃபார் பைல் நம்பர் 1க்கு. Pile number 1. So the next 7 days pile number 1க்கு எப்படி இருக்கு? Oh, look at this. Pile number 1. So இது வந்து ஒரு clear sign. See, you can see this. ஒரு clear sign என்ன அப்படின்னா, இந்த ஒரு நெக்ஸ்ட் 7 days மோஸ்ட்லி இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்களா? பைல் நம்பர் 1க்கு ஏதோ ஒரு குழப்பம், நிறைய ஒரு மைண்ட்ல நிறைய ஓடிட்டே இருக்கு, அடுத்தடுத்து குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு என்ன விஷயத்த நான் செய்யணும், இப்போ ஒரு விஷயத்த நினைச்சீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து ஒரு 10 ஆப்ஷன் கூட வந்து நிக்குது, இதுல நான் எதை நான் சூஸ் பண்ணேன், அந்த மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்கள் போயிட்டு இருக்கா பைல் நம்பர் 1ஓட மைண்ட்ல. ஸோ தைரியமாக இருங்க. ஸோ உங்களுக்கு டிவைன் சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, தைரியமா இருங்க. லுக் அட் த எனர்ஜி ஆஃப் திஸ் கார்டு. எவ்வளோ எனர்ஜி இருக்கு. யூ ஆர் பிளெஸ்ட். ஓகேவா? ஸோ யூ ஆர் பிளெஸ்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு டைமிங்ல எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ வெயிட், பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை நோக்கி வரும், அது உங்களுக்கு கிடைக்கும், அந்த டிவைன் டைமிங்கில் வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு கிரியேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து யோசிச்சுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காதீங்க. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட். இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் ஒரு 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 பொருள் வாங்குறீங்களா, ஆசைப்படுறீங்களா, வாங்கலாம், செய்யலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு இந்த ஒரு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு என்ன சொல்றது, சயின்ஸ் எதிர்பார்க்கலாம், ஒரு பாசிட்டிவ் சயின்ஸ் எதிர்பார்க்கலாம். எஸ்பெஷலி ஏஞ்சல் நம்பர்ஸ், இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ஃபெதர்ஸ், இல்லைனா சம் கைண்ட் ஆஃப் ஒரு உங்கள் மனசுக்குள்ளே தோணும்ல எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது, இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவிட்டிங்கிறது நிறையவே வந்துட்டு இருக்கு பைல் நம்பர் 1க்கு. ஸோ டோன்ட் வரி. ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ யூ காட் சன் அண்ட் மூன் கார்டு. ஓகேவா? ஸோ பியூட்டிஃபுல் லவ்வர்ஸ் ஆல்சோ. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு யோசிக்காதீங்க. சரி, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பற்றி யோசனைகள் இருக்கு, மேரேஜை பற்றி யோசனைகள் இருக்கு, லவ் பற்றி யோசனைகள் இருக்கு, பார்ட்னரை பற்றி யோசனைகள் இருக்கு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீக்னஸாகவுமே வந்து இருந்திருக்கு, எமோஷன்ஸை வந்து.
பட் டோன்ட் வரி. இந்த வாரம் நீங்க வந்து கம்ப்ளீட் ஹீலிங், அவ்வளவுதான். ஸோ கம்ப்ளீட் ஹீலிங், பிகாஸ் லுக் அட் த கார்ட்ஸ், எதுலையுமே வந்துட்டு கம்ப்ளீட் பாசிட்டிவா இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வந்துட்டு கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்எக்ஸ்பெக்டட் லவ் கூட எதிர்பார்க்கலாம். திடீர்னு எங்க இருந்தரா இவங்கெல்லாம் என் மேல இவ்வளோ பாசத்தை வச்சாங்க, எங்க இருந்தரா வராங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி திடீர்னு பாசம் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் லவ், நிறைய ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஈவெண்ட்ஸ் ஆல்சோ வந்துட்டு கவனிக்கலாம். அண்ட் யூனோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால ஒன்றும் நெகட்டிவ்னு தோணல. சின்ன சின்ன விஷயங்கள் ஆப்வியஸ்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு சில டவுட்டாக இருக்கட்டும், அது இட்ஸ் குவைட் வரத்தான் செய்யும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வரக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. ஸோ யார்கிட்டையும் ரூடாக நடந்துக்க வேண்டாம், யார்கிட்டையுமே வந்துட்டு இந்த ஃபேஸை காமிக்க வேண்டாம், லைக் ஒரு ரூட் ஃபேஸை காமிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் பி காம். ஓகேவா? அண்ட் லெட் இட் ஃப்ளோ, எமோஷன்ஸ் வந்துட்டு லெட் இட் ஃப்ளோ. ஓகே, அண்ட் ஏதாவது புதுசாக ஒரு ஹாபி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் நான் வந்து பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு டைம் வந்து இட் இஸ் வெரி குட் டைம். ஓகேங்களா? அது நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கும் சரி, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, இட் இஸ் அ வெரி வெரி குட் டைம் பைல் நம்பர் 1க்கு. அண்ட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். சம்திங் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த விஷயம் கூட ஒரு குட் நியூஸா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் அ ஹாப்பி வீக் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. பட் இட் இஸ் அப் டு நீங்க எப்படி இந்த பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்றீங்கன்னு. ஓகேவா? ஸோ ஓவர் திங்கிங் வேண்டாம் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். கண்டிப்பாக வந்துட்டு அந்த நல்ல நியூஸ் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 1 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ அட்ராக்ட் குட் நியூஸ், ஐ அட்ராக்ட் மோர் பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் அது மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ திஸ் வீக் எப்படி இருக்க போகுது அண்ட் த நெக்ஸ்ட் 7 days பைல் நம்பர் 2 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? Pile number 2. Okay, so the good news is here. So good news எதிர்பார்க்கலாம். Pile number 2 ஏதாவது ஒரு குட் நியூஸ் டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து கொடுக்கும். அண்ட் வீட்டில் வந்து உங்களுக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்குது, இப்போ உங்களுக்கும் உங்கள் மதருக்கும் பிரச்சனை இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் இல்லை ஒரு ஃப்ரெண்ட் சம்ஒன் ஃபீமேல் அவங்களோட ஒரு ஃபைட் இருக்குது அப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா திஸ் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் லவ் கேரிங்கிறது இருக்கும். கிவ் அண்ட் டேக் மாதிரி நீங்களும் வந்துட்டு லவ் கொடுப்பீங்க, அவங்களும் வந்துட்டு லவ் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்ட் லைஃப்ல உங்க கூட ஒரு பர்சன் பேசிட்டு இருந்திருக்கலாம். மேபி வந்து அவங்க உங்க லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஏதோ ஒரு ரோல்ல வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மெசேஜஸ் இல்லைன்னா ஒரு கால் எதிர்பார்க்கலாம். சம்வேர் நீங்க மூவ் ஆன் ஆகி வந்திருக்கலாம், பட் ஆனால் அந்த நபர் மூவ் ஆன் ஆகாம இருக்கலாம். மேபி அந்த நபரோட லைஃப்லயும் சரி மைண்ட்லயும் சரி நீங்க இன்னும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ தட் அந்த பர்சன் ஒரு ஸ்பெஷல்னு இல்லை, பட் ஆனால் தட் பர்சன் வாஸ் அ குட் பர்சன், ஒரு நல்ல நபர், ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லைனாலுமே வெரி குட் பர்சன்.
ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட கால் பண்ணுறதுக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கோ கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பைல் நம்பர் 2 எனக்கு இந்த வர மெசேஜ் ஒரு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன தெரியுமா வருது, ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, ஆனால் அப்போ அந்த எஃபோர்ட்டுக்கான பதில் கிடைக்காம இருந்திருக்கு, ஆனால் அது இப்போ கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் அதுக்கான எஃபோர்ட் போடாமல் உங்களோட வேலை மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துகிறப்போ நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட அந்த ஒரு எஃபோர்ட் இருக்குல்ல, அந்த ஒரு முயற்சி இருக்குல்ல, அதுக்கான பலன் இப்போ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டாக கிடைக்குது, ரொம்ப லேட்டாக கிடைக்குது. நீங்கள் எதிர்பார்த்தப்போ அது உங்கள் கைக்கு வரலை, இப்போ அதை பற்றி ஞாபகமே இல்லைன்னா கூட இந்த டைமில் அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ஒரு சில பேருக்கு இது ரொம்ப ஸ்பெஷல்னு கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஐ மூவ்ட் ஆன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் கூட வந்துட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் நல்லது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பு வந்துட்டு காமிக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கே ஒரு ஆக்சுவலி பைல் நம்பர் 2 நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதை சந்தேகமும் படுவீங்க, ஏன்னா திடீர்னு வந்து அன்பு காமிக்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கூட யோசிப்பீங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2 நீங்கள் நல்லா யோசிக்கிற ஆளாக இருக்கலாம். ஓகேவா? பட் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான், என்னைக்கும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தான் இப்போ வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, ஜஸ்ட் டேக் இட். ஓகே, ஏன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஜெனியூனான ஒரு லவ் எதிர்பார்க்கலாம். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப கிரேஸா அந்த மாதிரிலாம் இருக்காது, பட் ஒரு ஜெனியூனான ஒரு கான்வர்சேஷன், ஜெனியூனாக பேசுறது, ஸோ அந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஹெல்த் இஸ் ஓகே, ஹெல்த் இஸ் ரெக்கவரிங் ஃபார் பைல் நம்பர் 2. ஹெல்த் வந்துட்டு நல்லா ரெக்கவர் ஆகும். கொஞ்ச நாட்களாகவே ரொம்ப டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது, ரொம்ப ஒரு கொஞ்சம் வேலை செஞ்சாலும் போய் அப்படியே ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. ஸோ சம்திங் என்ன ஒரு இஷ்யூனே தெரியாமே இருந்திருப்பீங்க, பட் ஆனால் இந்த டைம் வந்துட்டு உங்கள் ஹெல்த் நல்லா பெட்டராகவே வந்து இருக்கும். ஸோ உங்களோட ஹெல்த் உங்களுக்கு நிறைய ஃப்ரீடமை கொடுக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செய்யணுங்கிறது. ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் அட்ராக்டிங் குட் ஹெல்த், ஐ எம் அட்ராக்டிங் மோர் good news. Okay, so that's all for pile number 2. Comment section la type பண்ணி அதோட எனர்ஜி claim பண்ணிக்கோங்க. Thank you. pile number 3. so யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். pile number 3க்கு இந்த வாரம் the next 7 days. சரி, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பதில் வந்துட்டு ஆக்சுவலி கிடைக்கும். ஒரு உண்மைன்னு சொல்லலாம், ஒரு பதில் சம்திங், அதாவது ஒரு உங்களோட பாஸ்ட் நிறைய மெனி இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வாட் பாஸ்ட் கர்மா உங்கள்கிட்ட இருக்குது அப்படி விஷயமாக இருக்கட்டும், சம்திங் எது வந்துட்டு உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு நிக்கிது அப்படிங்கிறத பத்தி வந்துட்டு நல்லா தெரிய வரும். ஓகேவா? பட் சம்திங் அது உங்களோட இண்டிவிஜுவலாகவுமே வந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி விஷயமாகவும் இருக்கலாம். ஆஸ் அ ஃபேமிலியாக நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு ஸோ ஃபேமிலியில் ஏன் என்ன பிளாக்கேஜஸ், வை இது வந்து மூவ் ஆன் ஆகாமல் இருக்குது நிறைய விஷயங்கள், ஸோ அதுக்கான பதில் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ரியாலிட்டி அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ட்ரூத், இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இது வந்து இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது சம்பந்தமான ஒரு டவுட் இருக்கும், யோசனைகள் இருக்கும், நீங்களே ரிசர்ச் பண்ணுவீங்க, தேட ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் சைடில் அதுக்கான எஃபோர்ட்ஸுங்கிறதுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் கேட்டால்
உதவி கிடைக்கும் இல்லையா, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அனலைஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் சைடில். ஓகே, ஸோ லிட்டில் பிட் டிஸ்டர்பன்சஸ், நோ ப்ராப்ளம். பயல் நம்பர் 3 ஓகேவா. ஸோ இந்த வீக் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபோன் கால்ஸ், பியூட்டிஃபுல் ஃபோன் கால்ஸ் எதிர்பார்க்கலாம். உங்களோட பிடிச்சவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால்ஸ் இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ த எனர்ஜி இஸ் ஓகே. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இந்த வாரம் நிறையவே வந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி சம்திங் ஏன் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு பதில் ஆல்மோஸ்ட் வந்து இட் வில் ரீச். மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸுங்கிறது அதுதான். எதுக்காவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு அந்த ஆன்சர் உங்களை நோக்கி வந்துட்டு வரும். ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு நோ இஷ்யூ. சரி, வீக்கோட பிகினிங்கில் தான் அந்த குழப்பங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பட் ஆனால் அது போக போக வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. நீங்கள் கேட்கறது நினைக்கிறது மோஸ்ட்லி நடந்துடும். அண்ட் ஒரு சில பேருக்கு வீக் பிகினிங்கில் நல்லாயிருக்கும், ஒரு சில பேருக்கு வீக் எண்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா. அண்ட் சி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ காட் ஜஸ்டிஸ் பிஹைண்ட். ஸோ ஜஸ்டிஸ் அண்ட் ஃபாலோவிங் தட் யூ காட் ஃபுல் கார்டு. ஸோ இது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லா குழப்பத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆன்சருங்கிறது இந்த டைம் எதிர்பார்க்கலாம். சி சோ மச் ஆஃப் ட்ராமாஸ் கோயிங் ஆன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை ரொம்ப வந்துட்டு யோசிக்க வைக்கிறது. கம்ப்ளீட்லி வந்துட்டு உங்களோட கற்பனைகளை வந்துட்டு ஒவ்வொரு தூண்டி விட்டுட்டு இருக்கு. ஸோ அது இந்த வாரம் வந்துட்டு அது எல்லாமே உங்களோட ஓன் இமேஜினேஷன் தான் அப்படிங்கிறது, உங்களோட கற்பனைகள் தான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதுமே வந்துட்டு புரிய வரும். ஓகேவா. ஸோ உங்களோட சின்ன சின்ன கேள்விகளாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன சின்ன கேள்விக்கான பதிலுமே வந்துட்டு ரொம்ப நாளாவே எதிர்பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பயல் நம்பர் 3 பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் அதுதான். பட் திஸ் கார்ட் வில் கிவ்ஸ் யூ ஹோப். என்ன ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை ஒரு ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அது ஒரு உண்மையாக இருக்கட்டும், வாட் எவர் தி திங் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் இருக்கும். சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்காது, பட் சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே யூ வில் கெட் தட் விக்டரி. அண்ட் அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்துட்டு பயல் நம்பர் 3 கேட்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஒரு வாரம் கொஞ்சம் பேலன்சிங்காக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகே. ஸோ பயல் நம்பர் 3 கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ பேலன்ஸ் மெனி திங்ஸ் இன் மை லைஃப், ஐ அட்ராக்ட் த ஆன்சர்ஸ் டு மை கொஷன். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 3 பையிலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் தனிப்பட்ட காமனான ஒரு ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.